தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னா இந்தியாவை யார் ஆளுவா? சரி, அப்படி கேட்டாங்கன்னா உடனே இந்தியா எங்க இருக்குன்னு கேக்குறது. சரி, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னா தூத்துக்குடிக்காரனா தூத்துக்குடிக்காரன் தானே ஆளணும். சென்னைக்காரனா சென்னைக்காரன் தானே ஆளணும். என்னையே தமிழனை ஏத்துக்கிடுவியா? ஆனா கொங்கு தமிழனை ஏத்துக்கிடுவீங்களா? எனக்கு கொங்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். கொங்கு தமிழனை ஏத்துக்கிடுவீங்களா? சோழ தமிழன் கிடையாது, சேர தமிழனும் கிடையாது. நான் தமிழன் தான். எந்த தமிழன்? சும்மா தமிழன் தமிழன் இருக்கேன். வா, தமிழனா தமிழன் அப்படின்னா அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாண்புமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி. இதுல 10ல ஏதாவது ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு என்னை தூக்கில போடுங்களேன். தூக்கில போடுங்க. தமிழனா யாரு தமிழங்க? ஏதாவது ஒண்ணுக்கு இந்த பாகற்காய், சாப்பாடு, பாசம், நியமனம், சக்காலத்தி, ஆத்தி, ஆனால் பதில் சொல்லுங்க பாப்போம். தமிழனா தமிழன். இப்படி தமிழன் தமிழன் பேசுறாங்களே, எவனாவது ஒருத்தன் மத மாற்றத்தை தடுக்கிறானா? தமிழ் பேரை பிடிங்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுறானே தடுக்கிறானா? தமிழ் பேரை பிடிங்கிட்டு அரபுல பேர் வைக்கிறானே அதை தடுக்கிறானா? விவசாயம் தான், ஆனா இந்து மதத்துக்கு எதிராக பேசுவான். தமிழ் மொழி தமிழ்மா, ஆனா இந்து மதத்துக்கு எதிராக பேசுவான். இவன் நோக்கமே இந்த மதத்தையும் இந்த மக்களையும் அடிமையாக்கணும், இந்த மதத்தை ஒழிக்கணும், இந்த மொழி இருக்கக்கூடாது. இதுதான் அவனோட நோக்கம். வெள்ளக்காரன் விட்டுட்டு போன மீதி இருக்கிற வேலையை எல்லாத்தையும் இவன் செஞ்சுட்டு இருக்கானா அந்த தமிழ் தேசிய பேர்ல உட்காந்துக்கிட்டு. தமிழா எதுடா தமிழ்? நீங்க சொல்லக்கூடிய தமிழ் என் கால் செருப்புக்கு கீழே. வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, அது சரிதான். வணக்கம் அப்படிங்கிறது தமிழ் தானே. பிறகு ஏன் அப்படியே பொத்திக்கிட்டு இருக்கிய? பொத்திக்கிட்டு தமிழ் குப்பை. தமிழ் அடுப்புல வச்சு எழுதிக்க கூட ஆகாது உங்க தமிழ் எதுக்குடா நான் படிக்கணும்? தமிழ் எதுக்கு நான் எழுதணும்? கேட்க இதுக்கு பதில் சொல்லி பார்ப்போம். வடதிருந்த பேப்பர்ல வரலாறு படிச்சுக்கிட்டு தமிழன் கத்திட்டு இருக்க. விஜயகாந்த் ஐயா, கேப்டன் ஐயா தெலுங்கனா, பார்த்திபனே தெலுங்கனா, பாக்கியராஜா தெலுங்கனா, ராதாரவினே தெலுங்கனா, இயல் நாடகம்னா போய் இவங்களாம் தமிழர்களுக்குள்ள தானே வருவாங்க. பிறகு தெலுங்குன்னா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுமா? ஏன் ஆந்திரா ஆளண்டா பிடிக்காத உனக்கு? சீமான் கேட்கிறாரு, ஏன் இனம் மாறுற? மத மாற்றம் தடை பண்றதுக்கு சட்டம் இருக்கு, நீ இனத்தை மாத்திட்டு அடைகிற. குஜராத்தியா இருக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இல்லையே. மலையாளியா இருக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இல்லையே. கன்னடக்காரனா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லையே. நீ ஏன் இனம் மாத்திட்டு அடைகிற? இந்த கேள்வி சரியான ஆத்திரத்தை வருது. தப்பா பேசலான்னு தான், வேற மாதிரி தான் பேசலான்னு தான் இருந்தேன். ஒரு விஷயத்துக்காண்டி விடுறேன். இது இந்த கேள்வி கேட்கற நீ எல்லாம் என்ன ஆம்பளை? கேட்க இல்ல மனுஷன் அந்த கேள்வி கேட்ட பிறகு அப்ப 145 கோடி பேரும் தமிழ் பேசணும்னு ஆசைப்படல. தமிழ்நாட்டுல இருக்கிற 9 கோடி பேரும் தான், அதுல 4 கோடி பேர் தான் தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறியா? அப்படித்தானே? வேற யாரும் தமிழ்ல பேசக்கூடாது. பிறகு உனக்கு தமிழ், நீ யாருக்காக போராடுற? தமிழுக்காண்டி போராடுனா எல்லாரும் தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படணும். இன்னும் மாத்திட்டு இருக்காங்க. ஏன் குஜராத்துக்கார தமிழ் பேசினா அவனுக்கு பிடிக்காதா? மதம் மாத்துறது ஏன் ஆதரிக்கிறீங்க? மதம் மாறக்கூடியது, அதனால ஆதரிக்கிறேன். ஜாதியை ஏன் ஒழிக்கிறேங்கிறிய? ஜாதியை மாற முடியாது, அதனால ஒழிக்கிறேங்கிறிய. அப்படித்தானே? அப்ப இனம் மாறக்கூடியது தானே, ஆதரிச்சுட்டு போட்டிதானே. அதுல உனக்கு ஏன் குத்துதுல? அந்த குத்துக்காக தான் நான் பேசுறேன். நான் கேட்கிறேன், 3 விஷயம் இருக்கு. மதம் மாறக்கூடியது தம்பி, அதனால மாறக்கூடியது, அதனால மாறுறான், எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியும் மாற முடியாது, அதனால ஜாதியை ஒழிக்கிறேன். சரி, அப்போ இனமும் மாறக்கூடியது தானே. அப்ப இனம் மாறும்போது மட்டும் ஏன் உனக்கு வலிக்குது, உனக்கு குத்துது? அப்ப தெரியுதா உன் நோக்கம் தமிழை வாழ வைக்கிறது இல்ல, தமிழ் அழிக்கணுங்கிற நோக்கம். புரியுதா? இதுதான் தமிழ் தேசியத்தோட எண்ணமே. இதுதான். அவனுக்கு மதம் மாத்தணும், அவ்வளவுதான். அதுக்கு தமிழை வச்சு தமிழனை தடவணும். அதுக்காகத்தான் வணக்கம் என் மதத்துக்கு எதிரானது, நான் வணக்கம் சொல்ல மாட்டேன், வாழ்க தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது பொத்திக்கிட்டு போறது. நம்ம எங்கேயாவது கடையில பேர் பலகையில இங்கிலீஷ்ல வச்சுட்டோம்னா வேட்டி அவுத்து போட்டு வந்துருவான். அவன் வணக்கங்கிற என் மதத்துக்கு எதிரானது அப்படின்னாக்கா வேட்டி தூக்கி கட்டிட்டு பொத்திட்டு போயிடுவான். இவ்வளவுதான் உங்க தமிழோட லட்சணம். தமிழை அழிக்கிறதுக்காக வந்த ஒரு இயக்கம் தான் தமிழ் தேசிய இயக்கம். அந்த இயக்கத்தை ஆதரிக்கிற வரைக்கும் நீங்க உங்க பொண்டாட்டிக்குள்ள கூட சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க பொண்டாட்டிக்குள்ள கூட சந்தோஷமா இருக்கணும், நாம ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் அப்படின்னா தமிழ் தேசியத்தை ஒழிச்சாதான் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. எதுக்கையா பிறந்தோம்? வாழ்றது தானே. காலைல 4 இட்லி தான் சாட முடியும், அதுக்கு மேல சாட முடியாது. மத்தியானம் ஒரு அப்பச்சோறு, அதுக்கு மேல சாட முடியாது. நைட்டு 2 சப்பாத்தி, அதுக்கு மேல சாப்பிட்டா டாக்டர் திட்டுவாரு. நமக்கு எதுக்கு இந்த புரட்சி புடலங்கா எல்லாம்? புரட்சி பண்ணக்கூடாது, குறைச்சிதான் பேசணும். கிளர்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது, வளர்ச்சி தான் பண்ணணும். சரியா? இந்த புரட்சி புடலங்கா, இந்த நொண்டங்கா சுண்டங்கா எல்லாத்தையும் தூர தள்ளிட்டு வாழ பிறந்தோம் வாழ்வோம், ஆள பிறந்தோம் ஆழ்வோம் அப்படின்ட்டு வாழணுமே தவிர இந்த மொழி, இனம், ஜாதி, மதம் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம ஒரு நாடுல இருக்கோம், அந்த நாடு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கணும். அதை விட்டுவிட்டு நீ வடக்க, நீ தெற்க, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னா தமிழன் சொன்னதா? அப்படின்னா திருச்சியில இருக்கிறவன் சொன்னாக்கினா சென்னைக்காரனுக்கு கிடையாது தானே. அப்போ மதுரைக்காரன் சொன்னா என்னாவும்? திருச்சிக்காரனுக்கு கிடையாது. திருநெல்வேலிக்காரன் சொன்னா என்னாவும்? மதுரைக்காரனுக்கு கிடையாது. கன்னியாகுமரிக்காரன் சொன்னா என்னாவும்? திருநெல்வேலிக்காரனுக்கு கிடையாது. கடைசியில சிவனை தூக்கி கடல்ல போட்டு பேசாம இருப்பிய. சொல்லுதானே? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னா எல்லாரும் அப்பா அம்மாவாக தான் இருக்கும். ஆனா அந்த அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கினவன் எங்க நாட்டுல இருக்கான் அப்படின்னு இந்த நாடு பிற நாட்டுக்கு சொன்னது. அது தமிழ்நாடு சொன்னது இல்ல, தமிழன் சொன்னது இல்ல. இந்த நாடு, இந்த இந்திய தேசம் பிற தேசத்துக்கு சொன்னது. எல்லாரும் அப்பா அம்மாவா இருக்கும், அந்த அப்பா அம்மாவுக்கு அடித்தளமிட்டவன் எங்க சிவன், அந்த சிவன் எங்க நாட்டுல இருக்கான்னு சொன்னது.
பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க தமிழன் தமிழன்னுட்டு. அதே மாதிரி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னா சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவனே மாதிரி இருக்கிற உங்க அப்பா அம்மா வணங்கிட்டு போனாதான் சிவன்கிட்ட வரம் கிடைக்கும். சிவன்கிட்ட வரம் வேணும்னா அவனே மாதிரி இருக்கிற உங்க அப்பா அம்மாவை வணங்கணும், வணங்கிட்டு போகணும். அப்பதான் சிவன் கிட்ட அருள் கிடைக்கும். அதுக்காக சொல்லப்பட்டதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். மொழி தெரியாம நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். வரலாறை தொலைச்சிட்டு வரலாறை தேடிட்டு இருக்கான் பாருங்க தமிழன் தமிழன்ட்டு. அந்த தமிழன் அப்படிங்கிற தமிழ் தேசியங்கிற அரசியலை ஒழிச்சிட்டேன்னா நமக்கு வரலாறு கிடைச்சிக்கிடும். வரலாற்று சாதனைய வரலாறை தொலைச்சிட்டு தமிழன் தமிழன் வரலாறு தேடிட்டு இருக்க. வடதிண்ண பேப்பர்ல வரலாறு படிச்சவர் எப்படிதான் வரலாறு வரும்? தமிழ் தேசிய வரலாறு வடதிண்ண பேப்பர்ல படிச்சது அவனுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியும்னா இதுல 10ல ஏதாவது ஒண்ணு கேள்வி பதில் சொல்லிட்டு என்னை தூக்கில போடுங்க.